நண்பா, யாரெல்லாம் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ அதை போய் பாருங்க. அப்பதான் பார்ட் 2 வீடியோட கதை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி, நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறப்ப, உனக்கு இந்த பைக் எங்க இருந்து கிடைச்சிச்சு, நீ யாருக்கிட்ட இருந்து வாங்கினன்னு சொல்லி கேக்குறப்பதான் அவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பைக் அவர் யாருக்கிட்ட இருந்து வாங்கினார்னா அவரோட கசின் கிட்ட இருந்து. அவரோட கசின் கால் பண்ணி, என்கிட்ட ஒரு பைக் இருக்கு, நீ வாங்கிக்கிறியா, நீ தான் ரேஸ் எல்லாம் ஓட்டுவியே, இந்த பைக்கும் செகண்ட் ஹேண்ட்ல இருந்தா வாங்கினேன், நான் வேணும்னா அதே வேலையில உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னனாலதான் அவரு அவங்கிட்ட இருந்து அந்த பைக்கை வாங்கியிருக்காரு. உடனே கௌதம் என்ன பண்ணிருக்காரு, அவரோட கசினோட நம்பரை வாங்கி கால் பண்ணி, இந்த பைக்கை நீங்க யாருக்கிட்ட இருந்து வாங்குனீங்க, அந்த லேடியோட டீட்டெயில்ஸ் தெரியுமான்னு சொல்லி கேட்டு, அப்படி இப்படின்னு அட்ரஸை கண்டுபிடிச்சு அன்னைக்கே அந்த லேடியோட வீட்டுக்கு அவர் போயிட்டாரு. இவரு அந்த லேடி வீட்டுல போய் ரீச் ஆறப்ப மணி ஒரு 9:30 தான் ஆயிருக்கு. ரொம்ப லேட் நைட்டு கூட இல்ல. இவர் நேரா போயிட்டு காலிங் பெல்ல அமுக்கியிருக்காரு. அந்த நேரத்துல தான் அவங்க வீட்டு வாசல்ல ஓரத்துல அந்த பைக் இருக்கிறத அவர் பார்த்திருக்காரு. அதை பார்த்த கையோட அவருக்கு ஒரு அதிர்ச்சி. எப்படி இந்த பைக் இங்க வந்திருக்கும், அதை எப்படி வித்தவங்களே மறுபடியும் வந்து வாங்கிக்கிட்டாங்களா, இல்ல இந்த பைக் எப்படி வந்திருக்கும்னா, அந்த ஒரு குழப்பத்திலேயே அந்த பைக்கை பார்த்துக்கிட்டே காலிங் பெல் அமுக்கிட்டு இருக்கிறப்ப உள்ள இருந்த அந்த லேடி கதவு திறந்து வெளியே வந்தாங்க. யார் நீங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப, அப்ப கௌதம் சொன்னாரு, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், பேச முடியுமா, உள்ள வரலாமான்னு சொல்லி கேட்கிறப்ப, சரி உள்ள வாங்கன்னு அந்த லேடி கூப்பிட்டாங்க. ஆனா உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் கௌதம்க்கு ஏன் தான் உள்ள வந்தோன்னு ஆயிடுச்சு. ஏன்னா உள்ளுக்கு அப்படி ஒரு வாடை, உள்ள எதுவுமே வந்து சுத்தமா இல்லை, போட்டது போட்ட இடத்துலயே இருக்கு. வீட்டுல அங்கங்க சிலந்தி வலை கூடு கட்டி இருக்கு. என்னமோ அந்த வீடு வந்து ரொம்ப மாசமா சாத்தி இருந்து திறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த வீடு பாக்குறதுக்கு ரொம்ப டஸ்டாவும் சுத்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு அதை பார்த்ததையோட அன்கம்ஃபர்டபுள் ஆயிருச்சு. அந்த வீட்டை சுத்தி முத்தியும் பார்த்து ஒரு மாதிரி மூஞ்ச சொல்லிக்கிறப்ப அந்த லேடிக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த லேடி சொன்னாங்க, என்னப்பா வீடு ரொம்ப தூசியா அழுக்கா இருக்குன்னு பாக்குறியா, இவ்வளவு நாள் நான் வந்து ஊர்ல இல்ல, நான் வெளியே போயிருந்தேன், இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன், இன்னும் நான் எதுவுமே சுத்தம் பண்ணல, அதனாலதான் வீடு கொஞ்சம் குப்பையா இருக்கு. சரி, நீ எதுக்கு இந்த ராத்துல வந்திருக்க, நீ யாரு, நீ என் மகனோட ஃப்ரெண்டான்னு சொல்லி கேக்குறப்ப, இல்லம்மா வெளியே இருக்க அந்த ப்ளூ பைக் அது யாரோட, அது என் மகனோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சாங்க. ஏம்மா என்னாச்சு சொல்லி கேக்குறப்ப, இல்ல என் மகன் என்னை விட்டுட்டு போயிட்டான், அவன் இப்ப உயிரோட இல்லைன்னு. ஏன் என்னாச்சு அப்படி சொல்லி கேக்குறப்பதான் அவங்க அம்மா அவங்க பையனுக்கு என்ன நடச்சோ அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடிக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அந்த பையன் தான் உலகம் நினைச்சு இந்த அம்மா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த பையனுக்காக அவங்க நிறைய சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காங்க. 2-3 இடத்துல வேலை செஞ்சுதான் அந்த பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு படிப்பு சரியா வரல. அவனுக்கு வந்து பைக் ரேசிங் தான், அவனுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா கிட்ட எப்போதுமே சொல்லுவான், அம்மா நீ எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா நீ எனக்கு பைக்கை கொடு, அதுவும் ப்ளூ பைக் வாங்கி கொடுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே தான் அவன் சின்ன வயசுல இருந்து அவன் சொல்லியிருக்கான். சின்ன வயசுல அவங்க அம்மா நிறைய பொம்மை பைக் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அந்த பைக் ஓட்டுற ஆர்வம் அதிகமாவே ஆயிடுச்சு. ஆனா அவங்க அம்மாவுக்கு வந்து, இவன் பைக் ஓட்டுறதை விட காடி ஓட்டலாமே, ஏன்னா காடி வந்து கொஞ்சம் சேஃப்டி இருக்கு, இவன் ஏன் பைக் மேல ஆசைப்படுறான்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த பையன் வந்து கேட்க மாட்டான். அவன் ஃப்ரெண்டு பைக்கை போரோ பண்ணிட்டு போயிட்டு ரேஸ் ஓட்டுறது, லேட் நைட்டு ரேஸ் ஓட்டிட்டு வீட்டுக்கு வருது. சில நேரத்துல அவங்க அம்மா வந்து ஏசுவாங்க, ஏன்டா இந்த மாதிரி ரேசிங் எல்லாம் போற, திடீர்னு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்னடா பண்றதுன்னு. அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க அம்மா சமாதானப்படுத்திடுவான். இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்துச்சா, சரி பையனுக்கு வந்து பைக் மேலதான் ரொம்ப ஈடுபாடு இருக்கு, அவனோட ஆசையை நிறைவேற்ற சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு அவனுக்கு பிடிச்ச ப்ளூ பைக்கை அவனோட பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் பண்ணாங்க. பர்த்டேக்கு அவனுக்கு பிடிச்ச அந்த ப்ளூ பைக்கை பார்த்த விட அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டு நான் என் ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு ரேஸ் ஓட்டியே ஆவன்னு சொல்லிட்டு கேக்லாம் வெட்டி முடிச்ச கையோட அந்த பைக்கை எடுத்துட்டு அவன் போயிட்டான். பைக் எடுத்துட்டு போற வழியில அவன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். ஆனா அந்த பைக்குக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அந்த பையனோட உயிர் ஆன் ஸ்பாட்லயே போயிருச்சு. அவங்க எந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தாங்களோ அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலையும் பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த பைக்கை பாக்குறப்பெல்லாம் அவங்க ஏசுவாங்க, உன்னாலதான் என் பையன் போயிட்டான், உன்னாலதான் என் பையன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த பைக்கே வேண்டாம் வித்துடலான்னு சொல்லிட்டு தான் இந்த பைக்கை அவனோட கசின், அதாவது அவன் ஃப்ரெண்டோட கசின் கிட்ட வித்திருக்காங்க. அந்த கசினுக்கு வந்து இந்த உண்மைலாம் தெரிஞ்சிருக்கு போல. தெரிஞ்சனாலதான் அவன் வந்து இந்த பைக்கை வந்து இவங்கிட்ட வித்திருக்கான். சோ இந்த விஷயம் வந்து அவங்க அம்மா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கௌதமுக்கு ஒரு ஷாக்.
ஒருவேளை அந்த பையனோட ஆத்மா இந்த பைக்குக்குள்ள இருக்குமோ, இல்ல இவன் இந்த பைக்கை தானே கடைசியா ஓட்டிட்டு போயிட்டு அடிபட்டான், அவனுக்கு பிடிச்சமான பைக்கை யாரும் ஓட்டக்கூடாதுன்னு அந்த ஆத்மா நினைக்குதோ அப்படின்னு என்னென்னமோலாம் கௌதம் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல அவங்க அம்மா, சரி நீங்க இதெல்லாம் கேக்குறீங்களே, நீங்க யாரு, எதுக்கு வந்தீங்க சொல்லவே இல்லையான்னு சொல்லி கேக்குறப்பதான் கௌதம் அவனுக்கு என்ன நடந்துச்சு, அவனோட ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்றான். இந்த விஷயத்த சொல்லி முடிச்சோன்னே அவங்க அம்மாவுக்கு கௌதம் மேல கோவம் தான் வந்துச்சு. நீ என்ன சொல்ல வர, அப்போ உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் நடந்ததுக்கு காரணம் என் பையனோட பைக்கா, என் பையன் செத்து போயிட்டான், அதனால இந்த மாதிரிலாமா பழி போடுவீங்கன்னு சொல்லிட்டு கௌதம கண்ணா பின்னான்னு ஏசி வெளியாக்கிட்டாங்க. கௌதமுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னாச்சு, இவ்வளவு நேரம் அவங்க அம்மா நல்லா பேசிட்டு இருந்தாங்க, ஆனா உண்மை என்ன சொன்னதுக்கு அப்புறம் ஏன் அவங்க அம்மா கோவப்படுறாங்கன்னு நினைச்சிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வரப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க திடீர்னு வெளியே வந்து கௌதம பார்த்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கௌதம பார்த்து, நீங்க யாரு, நீங்க ஏன் உள்ள இருந்து வெளியே வரீங்க சொல்லி கேக்குறப்ப, இல்லங்க இந்த வீட்டுல ஒரு லேடி இருக்காங்களே, அவங்கள பார்த்து பேசிட்டு போக வந்தேன். எந்த லேடி, அவங்க இறந்த 5 மாசம் ஆச்சே, அவங்க சன்னும் இறந்துட்டாங்க, அந்த வீட்டுல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் வந்து பார்க்கல, இப்பதான் நான் உங்களை வாட்டி பாக்குறேன், நீங்க அவங்களோட தூரத்து சொந்தமான்னு சொல்லி கேக்குறப்ப கௌதம்க்கு அப்படியே திக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. அது இறந்துட்டாங்களா, ஆமா அவங்க பையனும் இறந்துட்டாங்க, இறந்து கொஞ்ச நாள்லயே அந்த அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க, இவங்களுக்கு சொந்த பந்தம்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் வீட்டு பக்கம் வரவும் இல்லை, இறந்தப்ப கூட யாருமே இல்லை, நாங்க தான் அவங்கள அடக்கம் பண்ணோம், நீங்க யாரு, அவங்க தூரத்து சொந்தமான்னு சொல்லி கேக்குறப்ப கௌதம்க்கு ஒண்ணுமே புரியல. என்னது, அவங்க இறந்துட்டாங்களா, அப்ப யார்கிட்ட நான் பேசினேன். கௌதம்க்கு அந்த நேரத்துல என்ன பேசுன்னு தெரியல. அவன் அப்படியே ஒரு மாதிரி யோசனையிலே நின்றுகிட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு, ஏன் அமைதியாயிட்டீங்கன்னு சொல்லி கேக்குறப்ப, இல்லங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு கௌதம் பைக் எடுத்துட்டு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு அவன் யோசிச்சான், அப்ப இவ்வளவு நேரம் யாருக்கிட்ட பேசணும், இல்லையே அந்த லேடி கிட்ட நான் பேசினேனே, இது கனவுலேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கௌதம்னால அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வர முடியல, அவனால டைஜஸ்டும் ஆக முடியல. அவங்க இறந்துட்டாங்களா, அந்த அம்மாவை நான் நேரா பார்த்தினேன், எப்படி இருக்கும் இப்ப, அவங்க இறந்துட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாம அவ்வளவு நேரம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட பேசிட்டு திடீர்னு வெளியே வரப்ப அவங்க உயிரோடு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் தான் கௌதம்க்கு இருந்துச்சு. அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவர் போய் படுத்தவர் தான் அதோட ஒரு வாரம் காய்ச்சல படுத்துட்டாரு. இவங்க அப்பா அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு, எங்கடா பையன் முடியாம போயிடும்னு பயந்துகிட்டு ஒரு சாமியாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மந்திரிச்சு அவர் கையில கயிறும் கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா அவ கிளம்புனாரு. ஆனா இந்த விஷயத்த மட்டும் அவரால் மறக்கவே முடியல. இப்ப கூட ரோட்ல எங்கேயாச்சும் ப்ளூ பைக்கை பார்த்தாருன்னா அந்த பையனோட ஞாபகமும் அவங்க அம்மா கிட்ட பேசின ஞாபகமும் அவருக்கு வந்துடும். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நான் புள்ளியா பிறந்து இது வரைக்கும் டிவில தான் பேய் ஆத்மா இந்த மாதிரி படம்லாம் பார்த்திருக்கேன், நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நம்பினது கிடையாது, ஆனா என் வாழ்க்கையில நடந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் நம்புறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ அவ்வளவுதான் நண்பா இந்த உண்மை சம்பவ கதை. நாளைக்கு வேறொரு உண்மை சம்பவ கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க.